என்னென்ன ஆசை வருதோ, உணவுல, உடையில, விளையாட்டுல, பழக்க வழக்கத்துல, பிரயாணங்கள்ல என்னென்ன ஆசை வருதோ அதுல மார்க்கம் அனுமதித்திருக்கதா இல்லையான்னு பார்க்கறது இல்ல. இது முதலாவது இஸ்லாமியர்களை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் இப்பொழுது ஆடைய வேணுமென்றே கிழிச்சு கொண்டு உடுக்கிறாங்க. அதுதான் ஃபேஷன். யாரோ எங்கேயாவது உள்ள ஒரு நடிகனோ, ஒரு கலைஞனோ, ஒரு விளையாட்டு வீரனோ முடியை வளர்த்து விட்டான் என்றால் இவர்களும் என்ன செய்கிறார்கள்? அப்படி முடிய வளர்த்து அதற்கு வேற ரப்பர் பேண்ட் போட்டுக் கொள்கிறார்கள். உலகத்துடைய பல பாகங்களிலும் பல நாடுகளிலும் பலவிதமான சண்டைகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 7 மாதமாக பிலஸ்தீனத்திற்கும் இஸ்ராயலுக்கும் மத்தியில் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பல நாடுகளில் பலவிதமான நோக்கங்களை முன்னால் வைத்து சிலவேளை அந்த நாட்டுடைய மண்ணை பிடிக்க வேண்டும் இஸ்ரவேலர்கள் செய்வதை போன்று, இன்னும் சில நாட்டில் அந்த நாட்டிலே உள்ள வளங்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் ஈராக்கில் நடத்திய அந்த யுத்தங்களை போன்று, இன்னும் சில நாடுகளில் பயங்கரவாதம் தீவிரவாதத்தை இல்லாமலாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் சில நாடுகளில் ஆட்சி அதிகாரங்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பார்க்கலாம். பலவிதமான நோக்கங்களை முன்னால் வைத்து பல சண்டைகளும் யுத்தங்களும், அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் பறிபோய்கொண்டே இருக்கின்றன. பல லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கான பணங்கள் வீண் விரயமாக சேதமாகிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு வகையான யுத்தம். இன்னும் ஒரு யுத்தம் இருக்கின்றது. அது கத்தியின் மூலமாக, ஆயுதங்களின் மூலமாக அல்ல, இரத்தங்களை ஓட்டுவதின் மூலமாக அல்ல, மாற்றமாக மறைமுகமான முறையில் நமக்கு என்று, இஸ்லாமியர்களுக்கு என்று பல 100 வருடங்களாக இருந்த நம்முடைய மிக பழமையான இஸ்லாமிய பாரம்பரிய கலாச்சார ஒழுக்கங்களை, விழுமியங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு இந்த நவீன காலத்திலே உலகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றதோ அதே அடிப்படையிலே இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் நடக்க வேண்டும், நடத்தாட்ட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக பெரிய ஒரு சிந்தனா ரீதியான ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய விரோதிகளுக்கு தெரியும், எப்பொழுது இஸ்லாமியர்களோ முஸ்லிம்களோ அல்லாஹ்வுடைய தீனை விட்டும் அவனுடைய மார்க்கத்தை விட்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான பரிசுத்தமான வழிகாட்டுதல்களை விட்டும் இவர்கள் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தால் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது என்பது நம்மை விட கூடுதலாக அவர்களுக்கு தெரியும். அதனால் இஸ்லாமியர்களை அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை விட்டும் தூரமாக்கி உலகத்திலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நாகரிகம் என்ற பெயரில் போர்வையில் பல கலாச்சாரங்கள் சமீப காலமாக பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் முஸ்லிம்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய உழைப்பும் முயற்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எல்லோரும் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும், நமக்கு என்று உள்ள இந்த பாரம்பரிய ஒழுக்க விழுமியங்கள் கலாச்சாரங்கள் இது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்குகின்ற அல்லாஹுவால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சில ஒழுக்க விழுமியங்கள், சில பாரம்பரிய கலாச்சாரங்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம் முன்மாதிரியாக இருக்கவில்லை. 100க்கு 100 வணக்க வழிபாடுகளுக்கு நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்ததை போன்று நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய, ஈடுபடக்கூடிய நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய அசைவுகள், நம்முடைய நடை உடை பாவனைகளுக்கும் நபி அவர்கள் முன்மாதிரி.
அதனால தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்கள், ஓ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, என்னுடைய வழி, என்னுடைய பாதை, இது நேரான சரியான பாதை, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, மற்ற கோணலான வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ்வே சொல்கின்றான். அந்த நபியுடைய வாழ்க்கையில முழு உலக மக்களுக்கு முன்மாதிரி. அதே அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி. நபி அவர்கள் மலக்கு அல்ல, நபி அவர்கள் மனிதர்களை விட்டும் ஒதுங்கி தனியாக வாழல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாகிய சஹாபாக்களுடன் இணைந்து பிணைந்து வாழ்ந்தார்கள். திருமணம் முடித்தார்கள், குடும்பம் நடத்தினார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள், பேர குழந்தைகளுடன் அளவலாவினார்கள். அதனால் நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ்வே சில ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்தான். குர்ஆன்ல وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒரு அழகான நல்ல குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு கீழால இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா தன்னுடைய தஃப்சீர் குர்துபியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் நபி அவர்களே கூறுகிறார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹசனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தந்தான். நபி அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான், அவன் தான் நபி அவர்களுக்கு அழகான ஒழுக்கங்களை கற்றுத்தந்ததாக நபி அவர்களே கூறுகிறார்கள். அந்த ஒழுக்கங்கள் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டு இந்த சோசியல் மீடியாக்களிலே வரக்கூடிய பல காட்சிகள், பல நிகழ்வுகள், பல பேச்சுகள், இவைகளை பார்த்து பார்த்து நம்முடைய இஸ்லாமியவர்களும் இதில் நாம் இதை பின்பற்றலாம், இதன் மூலம் தான் மக்களுக்கு முன்னால ஓரளவு பெருமையோட பெயரோடு புகழோட வாழலாம். இந்த சுன்னத்துகள் எல்லாம் அமல் இபாதத்துல நபி அவர்களுடைய சுன்னத்துகளை தேவைப்பட்டால் பின்பற்றுங்கள். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்ல அது ஆதத் என்று குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நபி அவர்கள் செய்த மாதிரி செய்ய தேவையில்லை என்றும் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சில அடிச்சுவடுகளை நீங்களும் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு? ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅன் பிதராஇன், ஜான் ஜானாக, முலம் மூலமாக, ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர தப்பின், அவர்கள் சிலவேளை தெரியாத்தனமாக ஒரு உடும்பு பொந்து கொள்ள நுழைந்தால் நீங்களும் கண்ணை மூடிக்கொண்டு நுழைவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த காலம் நாம் வாழக்கூடிய காலம் என்றால் மிகையாகாது. நாங்கள் பார்க்கலாம், இப்பொழுது ஒரு காலத்தில் ஏழையோ செல்வந்தனோ யாரும் கிழிந்த ஆடைகளை அணிவதற்கு கூச்சப்படுவாங்க. குறைந்தபட்சம் அதை தேய்த்தாவது உடுப்போம், கிழிந்த ஆடைகளை அணியக்கூடாது என்று. ஆனால் இப்பொழுது ஆடைய வேணுமென்றே கிழிச்சு கொண்டு உடுக்கிறாங்க. அதுதான் ஃபேஷன். நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர் டவுசர்கள், அவர்கள் போடக்கூடிய கீழாடைகள் இருக்குது, அதை கிழிக்கிறாங்க வேணுமென்றே. அல்லது அந்த மாதிரி செய்து தான் விற்கின்றார்கள். சில ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னார்களே, அவர்கள் உடும்பு பொந்தில நுழைந்தா நீங்களும் நுழைவீர்கள் என்று. அதனால யாரோ எங்கேயோ ஒருவன் தன்னுடைய கீழாடையை கிழித்துக் கொள்கின்றான் என்றால் அதை பார்த்து எங்கடவங்களும் தன்னுடைய கிழிந்த ஆடைகளை கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி, அவர்களுடைய நடை உடை பாவனை மாதிரி, அவர்கள் எப்படி முடிய வளர்க்கிறாங்களோ அதே மாதிரி முடி. ஒன்று இருக்குது, ஜடை தாராளம் வைக்கலாம்.
முடிய ஃபுல்லா வளர்த்து பின்பக்கம் ஒரு காது வரைக்கும் அல்லது காதை விட கொஞ்சம் கீழால் வரைக்கும் முடிய வளர்க்கலாம். ஆனால் அந்த சுண்ணாவுக்காக வேண்டி அல்ல. இப்பொழுது ஒரு சிலர் யாரோ எங்கேயாவது உள்ள ஒரு நடிகனோ ஒரு கலைஞனோ ஒரு விளையாட்டு வீரனோ முடியை வளர்த்து விட்டான் என்றால் இவர்களும் என்ன செய்கிறார்கள், அப்படி முடிய வளர்த்து அதற்கு வேற ரப்பர் பேண்ட் போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இது அவங்களுக்கு விளங்குதில்லை, இது பிழை. ஏன்? ஆண்கள் ஒன்று ஜடை மாதிரி வளர்க்கலாம் அல்லது ஓரளவு வளர்த்து கொள்ளலாம். பெண்களை மாதிரி முடியை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆண்களை மாதிரி பெண்கள் முடி வெட்டுவது ஹராம், ஏலாது, அனுமதி இல்லை. இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில வளரக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய முடிகளை வெட்டுறாங்க. பெண்மணிகள் முடிகளை வளர்க்கணும், ஆண்கள் முடிகளை ஷார்ட் பண்ணணும். அந்த ஷார்ட் பண்ணுவதற்கு கூட ஒரு முறை நாங்க நினைக்கிற மாதிரி முடிய வெட்டவும் மேலா. வெட்டினா முழு தலையில் உள்ள முடியையும் ஒரே அளவுல வெட்டணும். அப்படி இல்லாம நடுவுல மட்டும் முடிய வச்சு 2 காதுகளுக்கு மேலால் உள்ள பகுதியை ஃபுல்லா வலிக்கிறது, அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபித்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல் அல்லதி யல்பசு லிப்ஸத்தல் மர்ஆ, பெண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய ஆணுக்கு நாசம் உண்டாவதாக. وَلَعَنَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْمَرْأَةَ الَّتِي تَلْبَسُ لِبْسَةَ الرَّجُلِ, ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கும் நாசம் உண்டாவதாக. ஆடை என்றால் வெறும் ஆடை மாத்திரம் அல்ல. உதாரணமாக ஆபரணம், பெண்கள் தாராளம் ஆபரணம் அணியலாம். வசதி இருந்தா தங்கம் அல்லது வெள்ளி அல்லது இமிட்டேஷன், பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்களை மாதிரி ஆண்கள் இப்பொழுது நாங்க பார்க்கலாம், காதுல ஒரு வளையத்தை போடுறாங்க. யங்ஸ்டர்ஸ், இப்ப வளர்ந்து வார சில வாலிபர்கள் காதுல வளையங்களை போட்டுக்கொண்டு வாராங்க. சில வாப்பமாருக்கு தைரியம் இல்லை, இப்படி செய்யாதே போடாதே இது சரியில்லைன்னு சொல்வதற்குரிய துணிச்சல் கூட இல்ல, முடியாது. ஆண்கள் கையில ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடலும். சிலர்கள் கையில வெள்ளி செயினை போட்டிருப்பாங்க அல்லது கழுத்துல செயின்களை போட்டிருப்பாங்க. சிலர்கள் காதுல வளையங்களை போட்டிருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆண்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை. பெண்கள் ஆண்களை மாதிரி இப்பொழுது நாங்க பார்க்கிறோம், டெனிம் உடுக்கிறாங்க. பொதுவாக பெண்களுடைய ஆடை கொஞ்சம் பிகியாக இருக்கணும். அவர்களுடைய உடல் உறுப்புகள் வெளியில தெரியாத மாதிரி இருக்கணும். குளிருக்காக வேண்டி இறுக்கமான ஆடைகளை, உள் ஆடைகள் தாராளம் உடுக்கலாம். ஆனால் வெளி ஆடைகள் ஆண்களை போன்று அவர்கள் ட்ரவுசரோ அல்லது அவர்கள் டெனிமோ உடுப்பது அவ்வளவு நல்ல சீன் உண்டல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை விட ரொம்ப கவலையான விடயம் என்னன்னா, இப்ப 3/4 ஒன்று வந்திருக்குது. சிலவேளை மனைவி ஃபுல்லா ஃபேஸ் கவர், அவ முகத்தையும் மறைத்து கொண்டிருக்கிறாரு. இந்த அவருடைய கணவன் என்ன 3/4 உடுத்துக்கொண்டு சிலவேளை மஸ்ஜிதுக்கு வாராரு, அவர் முட்டுக்கால் திறந்து. பெண்களுக்கு அவுரத் மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது, நாங்க எல்லோரும் விளங்கணும். அவுரத் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அவுரத். பெண்களுடைய அவுரத், அநேகமான அறிஞர்களுடைய கருத்து, பெண்கள் வெளியில வரும் பொழுது அவர்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் முகம், கை எல்லாமே மறைய வேண்டும். சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் மறைக்கணும். இதுல கருத்து வேறுபாடே இல்லை. முகம், கையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்களுடைய அவுரத் என்ன? தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும். மேனியையும் மறைத்திருப்பது நல்லது, ஆனால் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மறைப்பது கட்டாயம். இவர் 3/4 என்று சொல்லக்கூடிய அந்த இதை அணிகிற நேரத்தில் அவருடைய முட்டுக்கால் திறக்கப்படுது. எங்கட சிலர்கள் ஆதாரம் காட்டுற அரபு நாட்டில் செய்யறாங்களே. அரபு நாடு எங்களுக்கு முன்மாதிரி, அவர்களா எங்களுக்கு ஆதாரம். இங்கே விட இப்ப மோசம் நடந்து கொண்டிருக்குது சில நாடுகள்ல. இங்கேயாவது பரவாயில்லை, எங்கட சில, அதாவது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில நாடுகள் பரவாயில்லை, அதை விட மோசமானவைகள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு எந்த நாட்டையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, எந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன், நபி அவர்களுடைய ஹதீஸ், எங்களுடைய அறிஞர்களுடைய இஜ்மா ஏகோபித்த முடிவு, தேவைப்படக்கூடிய நேரத்தில் கியாஸ் என்று சொல்லி எங்களுக்கு உள்ள சில மூலாதாரங்கள் இருக்குகின்றன, மூலதனங்கள் இருக்குகின்றன. அவைகளை வைத்துத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர ஒவ்வொரு நாட்டில் செய்யக்கூடியவைகளை பார்த்துவிட்டு நாங்க அதை ஃபாலோ பண்ணேலாம். நாங்க பார்க்கலாம் கையால. உதாரணத்துக்கு நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களில் கூட நபி அவர்கள் செய்த மாதிரி செய்தோம் என்றால் அதில் எத்தனையோ வகையான ஹைர்களும் நலவுகளும் மறைந்திருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் டெய்லி சாப்பிடுகின்றோம். நாங்கள் எதால? நம்முடைய கை விரல்களால் தான் சாப்பிடுவோம். அப்போ நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல் பியமீனிக், வலது கையால் சாப்பிடுங்க. வகுல் மிம்மா ஏலிக், நீங்க சேர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களோட பக்கத்தில் உள்ளதை சாப்பிடுங்க. வேற ஹதீஸ்ல வருது அமர்ந்து சாப்பிடுங்கள். அதே மாதிரி ஹதீஸ்ல வருது அமர்ந்து நீங்கள் குடியுங்கள் என்ற ஹதீஸ்ல வருது. நாங்க பார்க்கலாம் சில இடங்கள் இப்பொழுது பொஃபே வைத்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பொஃபேல நடக்கக்கூடிய 2 தவறு என்னண்டா, முதலாவது அங்க வைத்திருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவு பண்டங்களையும் எடுத்து தன்னுடைய பிளேட்ல அடுக்கி அடுக்கி வைக்கிறது. அத முழுமையா சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் பாதியை சாப்பிட்ற, அதில் காவாசியை சாப்பிட்ற, அதில் முக்கால் வாசியை கொண்டு போய் டஸ்ட்பினில் கொட்டுவது இருக்குது. இது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய வீண் விரயம். ஆனால் இதை யாரும் அங்கே சபையில் பார்த்து அநேகமானவர்கள் கண்டிக்கிறாங்க கூட இல்லை. ஏன் இப்படி செய்கிறீங்க? என் தவறு நடக்கும் போது கையாலையோ வாயாலையோ தடுக்க சொல்லி வந்தீங்க. ஆனா நினைக்கிறாங்க இப்ப அப்படி சொல்றது இல்ல. ஏன் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு சொல்ல இல்லாதா? மகன் தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, மகள் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, தேவைப்பட்டா மீண்டு போய் எடுங்க. முதலாவது நடக்கிற அதனால ஈக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைத்து பாதியை கொட்டுவது. இன்னும் உண்டு, அங்கே அமருவதற்குரிய ஏற்பாடு இருந்தாலும் ஒரு சிலர்கள் நின்று கொண்டே சாப்பிடுறது. அமர்ந்து தான் சாப்பிடணும், அமர்ந்து தான் குடிக்கணும். சில ரிவாயத்துகள்ல நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்று வருது. அமர முடியாத ஒரு கட்டம் என்று வைங்களேன். கீழே சேரும் சகதியும் தண்ணீருமாக இருக்குது, அமருவதற்குரிய ஏற்பாடு இல்லை. அந்த மாதிரியான நிர்பந்தங்கள்ல நின்று கொண்டு என்ன செய்யலாம்? அருந்தலாம். இங்கே அமருவதற்கு முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்டும் நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர்கள் நின்று கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை விட இன்னும் கவலை என்னன்னு சொன்னா, காலம் எல்லாம் கைவிரலால சாப்பிட்டவங்க இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களோட ஒரு முறை இருக்குது. அங்க ஸ்பூனும் அங்க ஃபோக்கும் வச்சிருப்பாங்க. இவர் அது அந்த ஃபோக்கையும் ஸ்பூனையும் எடுத்து அதால சாப்பிடுறது. நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ன? கையால சாப்பிட்டு அந்த விரல்களை சூப்பிக்கொள்ளுங்க. அந்த சூப்பியதின் மூலமாக விரல்கள்ல ஒரு வகையான அமிலம், ஒரு வகையான திரவம் இருக்குது. அந்த திரவம் உள்ளே சென்றால் அதன் மூலம் அந்த உணவு சீக்கிரமாக அஜீரணமாகிறது. அதனால தான் விரல்களை சூப்ப சொன்னார்கள். சட்டையை வலித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு அபூதாவுதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், மன் அகல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ, ஒருவர் ஒரு தட்டையில ஒரு பிளேட்ல சாப்பிட்டு விட்டு அந்த பிளேட்டை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை இவரை பார்த்து கூறுகின்றதாம், அத்தகல்லாஹு மினன் நார் கமா அத்தக்தனி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அபூதாவுதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ். நாங்க அந்த ஃபோக்கால அந்த ஸ்பூனால சாப்பிடுவதன் மூலமாக இந்த துஆ கிடைக்குமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்கள் உதாரணத்திற்காக சில விடயங்களை சொல்லி கொண்டு வருகின்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை பார்த்தோம் என்றால் எம்மை அறியாமல் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பாரம்பரியம், இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு மாற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு வகையில் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படணும். மற்ற நாடுகளை விட எங்கட நாட்டில் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது. வேறு நாட்டுகளுடைய நிலைமைகள் ரொம்ப மோசம். ஆனால் எங்கட நாட்டில் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆனால் சமீப காலமாக இந்த இளைஞர்களும் இளம் யுவதிகளும் அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலை என்னண்டா, அவர்களை தட்டி கேட்க அழகான முறையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கே யாருக்கும் தைரியம் வருதில்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, எங்களோட மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்றா, குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான் என்று ஒரு சூரா. அநேகமான அறிஞர்களுடைய கருத்துப்படி ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு இறை நேசர், ஒரு நல்ல மனிதர். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த பல உபதேசங்களை, பல அறிவுரைகளை அந்த சூரா லுக்மான்ல அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். முதலாவது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம் நம்பணும், ஏகத்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள் சூரா லுக்மான்ல. அதற்கு பின்னால பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளணும், அதை பற்றியும் பேசுகின்றார்கள். அதற்கு பின்னால பண்பாடை பற்றி பேசுகிறார்கள். எவ்வாறு நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய மக்களுடன் பழகக்கூடிய நேரத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமையணும் அவர்கள் கூறுகின்றார்கள். யா புனைய அக்மி ஸலாத வ உமுர் பில் மஅரூஃபி வன்ஹானில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك من عزم الامور ولا تصعر خدك للناس. நடக்கிற நேரத்தில் பெருமையின் மூலமாக மக்களை விட்டு உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. ولا تصعر خدك للناس ولا تمشي في الارض مرحا. பூமியில பெருமை பிடித்தவர்களாக நடக்காதீங்க. எப்படி நடக்கணும்? குர்ஆன்ல சூரத்துல் நூர்ல அல்லாஹ் கூறுகின்றான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில நடக்கும் பொழுது அடக்கத்துடன் நடப்பாங்க, பணிவுடன் நடப்பாங்க. நீங்க கர்வம் பிடித்து நடக்காதீங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. பூமியில ஆணவத்துடன் நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். ஏன்? ஆணவம் பிடித்து கர்வம் கொள்ளக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதற்கு பின்னால் உங்களோட நடை கூட வக்ஸிதி ஃபீ மஷீக. உங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க. ரொம்ப வேகமாகவும் நடக்க வேண்டாம், ரொம்ப அமைதியாகவும் நடக்க வேண்டாம். உங்களோட நடையிலும் ஒரு அழகான பார்வை இருக்கணும். நடுநிலைமையாக நடவுங்க. பேசும் பொழுது உங்களோட சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்க. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், பொது வாகனங்களில் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர் மொபைல் ஃபோனுக்கு ஃபோன் வந்தால் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் உண்டு முழு பஸ்ஸுக்கும் கேட்கும். முழு அந்த பெட்டியில் பிரயாணம் செய்கிற எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஏற்படும். வயசாளிகள் இருப்பாங்க, பெண்மணிகள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. எங்கட எவ்வளவு அழகான மார்க்கம். நீங்க உங்களோட சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள். சும்மா ஹோபான்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. ஆனா மேற்கத்திய ஊடகங்கள்ல இந்த குரூப் டிஸ்கஷன் என்று இருக்குது. 3 பேர் 4 பேர் சேர்ந்து அரசியல் பொருளாதாரத்தை பத்தி பேசுற நேரத்தில் அவர்கள் படித்தவர்களா என்ற சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு அநாகரிகமாக கத்தி கதறி இருக்கிற தண்ணி கிளாஸ் இருந்து அதை எடுத்து அடுத்தவண்ட முகத்துல ஊத்தி ஏதாவது ஒன்று இருந்து அதால தூக்கி அடித்து, இதா படித்தவர்களுக்குரிய பண்பாடு, இதா அறிஞர்களுக்குரிய நாகரிகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட குர்ஆன்ல 1400 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது. உங்களோட சப்தம் எப்படி இருக்கணும், உங்களோட நடை எப்படி இருக்கணும், மக்களுடன் பழகும் பொழுது உங்களோட பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கணும். பெரியவர்களை மதிக்கணும், மூத்தவர்களை மதிக்கணும். அவர்கள் திருத்தி தந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். தன்னுடைய பேச்சில தவறு வந்த அந்த தவறை ஏற்றுக்கொள்ளணும். தன்னுடைய கருத்தில் பிடிவாதம் பிடிக்க கூடாது. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், எத்தனையோ நாட்டுடைய யுத்தம், விசேஷமாக இந்த பிலஸ்தீனத்துடைய யுத்தம் இந்த அளவுக்கு வேகம் போறதும் அந்த ஒருவருடைய பிடிவாதம். அவனுடைய நட்பு நாடு, அந்த வல்லரசு நாடே சொல்றாங்க நிப்பாட்டுங்காண்டு, அவரு நிப்பாற்றார் இல்லை. அவருடைய பிடிவாதம்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தன்னுடைய கருத்துல பிடிவாதமாக இருக்கிறது. இது எந்த அளவுக்குண்டா சின்னஞ்சிறு சின்ன சின்ன குடும்பங்கள்ல கூட வந்துருச்சு. சின்ன வயதுல திருமணம் முடித்த ஒரு பெண், அதே மாதிரி பெண்ணுக்கு 20 வயசு, மாப்பிள்ளைக்கு 25 வயசு. இப்ப அவங்களுக்கு மத்தியில பிணக்கு வருது. மாப்பிள்ளை அவருடைய கருத்தை உறுதியாயிக்கிறாரு, நான் என்ன முடிவை மாற்ற மாட்டேன். அந்த பெண் அவள் கொஞ்சம் படித்தவள், அதனால நானும் என்னுடைய முடிவை மாற்ற மாட்டேன். உம்மா வாப்பாவும் சொல்றது, நீங்க 2 பேரும் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. அட, உம்மா வாப்பா தான் அனுபவசாலிகள், அவர்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த சின்ன சிறு 2 பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், அடையாளம், அனுபவங்கள் இல்ல. அதனால் அவர்களை முடிவெடுக்க வைத்தா அந்த முடிவு எங்கேயோ கொண்டு போய்விடும். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு படங்களையும் பார்த்துட்டு சில வாப்பமார் சில உம்மமார் சொல்றது, உங்களோட வாழ்க்கை தானே, நீங்க பார்த்து முடிவெடுங்க. மூத்தவர்கள்ட்ட மஷூரா செய்யறல்ல, அனுபவசாலிகள்ட்ட ஆலோசனைகள் கேட்கறதில்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், சலாசுன் முன்ஜியாத்துன் வ சலாசுன் முஹ்லிகாத்துன், 3 விடயம் மனிதனுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கும், இன்னும் 3 விடயம் மனிதனை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த அழிவுல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ன? முதலாவது ஹவன் முத்தபவுன், தனக்கு வார ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறது. என்னென்ன ஆசை வருதோ, உணவுல, உடையில, விளையாட்டுல, பழக்க வழக்கத்துல, பிரயாணங்கள்ல என்னென்ன ஆசை வருதோ அதுல மார்க்கம் அனுமதித்திருக்கதா இல்லையான்னு பார்க்கறது இல்ல. இது முதலாவது இஸ்லாமியர்களை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடும். 2வது வஷுஹுன் முதாஉன், கஞ்சத்தனம். தனக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார். ஆனால் நல்லபடியும் ஒருவருடைய படிப்பு, ஒருவருடைய ஓதல், ஒரு பெண்ணுடைய ஒரு விதவைக்கு உதவி செய்கிறது, ஒரு ஏலப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்கிறது, எண்ணி எண்ணி செய்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வஷுஹுன் முதாஉன், அவர் விரும்பக்கூடிய கஞ்சத்தனம். தனக்காக கஞ்சத்தனம் பார்க்கிறல்ல, மற்றவர்களுக்கு செலவழிக்கும் பொழுது கஞ்சத்தனம் பார்ப்பது. 3வது சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை நல்லது என்று நினைப்பது, தான் செய்த முடிவு சரியானது என்று நினைப்பது. வஹிய அஷத்துஹுன்ன, இது தான் மிக ஆபத்தானது என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதுவும் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஊடுருவி விட்டது. உதாரணமா பிஸ்னஸ் செய்யற பொஸ் செய்கிறாரு, 10 பேர் வேலை செய்யறாங்க, அல்லது பெரிய ஃபேக்டரி வைத்திருக்கிறாரு, 1000 பேர் வேலை செய்யறாங்க. அவர்களுடைய அட்வைஸ், சில நேரங்களில் அவர்களுடைய கருத்துகள் எடுக்கிறல்ல, நான் பொஸ், நான் தான் டிரெக்டர், நான் தான் சேர்மன், நான் எடுத்த முடிவு தான் முடிவு. சில வேளை மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் கூட சொல்லுவாங்க, ஏலாது, யாரும் தன்னுடைய கருத்துல பிடிவாதமாக இருக்கக்கூடாது, அது அவரை அழித்து விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பெரியவர்கள் திருத்தி கொடுத்தாத திருத்தரல்ல, மாற்றமாக பெரியவர்களை எதிர்த்து பேசுவது. இன்றைக்கு அதுதான் டென்டா வைக்குது. பெரிய ஒரு 40-50 வயசுக்காரர் ஒரு ஆள் இருக்கிறாரு, சின்ன ஒரு பையன், ஒரு சின்ன பொம்பளை புள்ள சிறுமியோட அவர் சில கேள்விகளை கேட்கிறாரு. அவ கொஞ்சம் முரட்டுத்தனமா அல்லது வேற அதற்கு வார்த்தை இல்லை, வேறொரு மாதிரியாக அறப்படிச்சன்னு சொல்லலாம், அறப்படிச்ச விதத்தில் பதில் சொன்னா எல்லாம் சேர்ந்து கை தட்டுறது. இது என்ன? இது இஸ்லாமிய முறை அல்ல. சிறியவர்கள் பெரியவர்களுடன் எப்படி பேசணும், எப்படி பழகணும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவர்களை மதிக்கணும், அவர்களை கண்ணியப்படுத்தணும், அவர்கள் திருத்தி கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளணும், தன்னுடைய கருத்து பிழை என்றால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சில கருத்துக்களை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொன்ன பல கருத்துக்களை வாபஸ் எடுத்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இப்போ உலகம் ஒரு மாதிரியா போய்கொண்டிருக்குது. ஒரு காலத்தில் வாப்பாவுக்கு முன்னால, ஆசிரியருக்கு முன்னால மாணவர்கள் தலையை தூக்க கூட பயப்படுவாங்க. வாப்பாவோட நேரா பேசுறது இல்லை, உம்மாட்ட சொல்லி பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி காலம் மாறிடுச்சுன்னு சொன்னா, வாப்பா அந்த இடத்துக்கு வந்தா கூட மகன் எழும்புறல்ல, அந்த இடத்துக்கு ஆசிரியர் வந்தா கூட மாணவர் எழும்புறல்ல. யாரு சொன்ன எலும்ப சொல்லின்னு கேட்பாங்க.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஈக்குவல் ரைட்ஸ், நீங்க வேற நாங்க வேற இல்ல, எல்லாத்துக்கும் சம உரிமை, எல்லாத்துக்கும் பேச்சு சுதந்திரம், எல்லாத்துக்கும் எழுத்து சுதந்திரம், எல்லாத்துக்கும் ஆடை சுதந்திரம் என்று சொல்லித்தான் இந்த இஸ்லாமியர்கள் பலர் குட்டி சோறா வைக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காதி ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அஷ்ஷிஃபா என்ற கிரந்தத்தில் எழுதுகின்றார்கள், நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தா கூட தன்னுடைய காலை நீட்டிக்கொண்டு அமர மாட்டாங்க, முட்டுக்காலை மடக்கித்தான் இருப்பாங்க. ஏன்? ஒரு வகையான மரியாதை, ஒரு வகையான ஒழுக்கம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்த மரியாதைகளை இந்த ஒழுக்கங்களை குழி தோண்டி புதைத்து யாரும் யாருக்கும் பணிய தேவையில்லை, யாரும் யாருக்கும் குனிய தேவையில்லை, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அதனால தான் நாங்க பார்க்கலாம் சில பாடசாலைகள்ல, சில இஸ்லாமிய பாடசாலைகள்ல படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள், படிக்கிற மாணவிகள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடுறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன்? எல்லாத்துக்கும் சம உரிமை என்ற அந்த கருத்து மிகைத்ததனால ஆசிரியர் மீது உண்டான அந்த மரியாதை, அந்த கண்ணியம் இல்லை என்று அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒண்டா சேர்ந்து பாட்டு படிக்கிற, டான்ஸ் ஆடுற, மோசமான பேச்சுக்களை பேசுற, ஆபாச படங்களை பார்க்கிற. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அதனால விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கலாம். அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல எது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றம், எது இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நாங்கள் அடையாளப்படுத்தலாம், அறிஞர்கள்ட்ட கேட்கலாம். நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதனால தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது. சில வேளை நபியுடைய சுன்னாவை புறக்கணிப்பதின் மூலமாக எங்களுக்கு சோதனைகளும் வரலாம். சூரத்து நூறுடைய கடைசி ஆயத்துகள்ல நபி அவர்களுடன் எப்படி நீங்க ஒழுக்கமாக நடக்கணும், அவருடைய சபையில இருந்தா கூட அவருக்கு அனுமதி கேட்காம நீங்க எழும்பி போக முடியாது என்றெல்லாம் பேசிவிட்டு இறுதியில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலியஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா. அந்த நபியுடைய கட்டளைக்கு உத்தரவுக்கு மாற்றமாக எவர்கள் நடக்குகின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கட்டும். அன்துஸீபஹும் ஃபித்னா, மிக பயங்கரமான சோதனை உலகத்தில் வரும், அல்லது ஆகிராவுல பயங்கரமான வேதனை அவரை தொடும் என்று சூரத்து நூறுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆரம்ப காலத்தில் எங்களோட உம்மா வாப்பாமார் யூனிவர்சிட்டி போகல, டிகிரி எடுக்கல, PhD முடிக்கல, ஆனால் எங்களுக்கு பண்பாட்டை சொல்லி தந்தாங்க, அழகான அகலாக்கை சொல்லி தந்தாங்க, நல்ல குணங்களை சொல்லி தந்தாங்க. ஆனா இன்றைக்கு எங்களோட படித்தவர்கள் கூட இருக்கிறாங்க, ஆனா மகன் மகள் பேரன் பேத்திக்கு அந்த பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. இப்ப காலம் இப்படித்தானே, அதனால அவங்க விரும்புற மாதிரி செய்யட்டும், விரும்புற மாதிரி வாழட்டும் என்று விட்டோம்டா எங்கட எதிர்காலத்துடைய சந்ததிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களும் அந்த மேற்கத்தியருடைய கலாச்சாரத்தில் மூழ்கி அல்லாஹுடைய உதவியிலிருந்து தூரமாக்கப்படுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வணக்க வழிபாடுகள்ல நாங்க எப்படி கரிசனை காட்டி ஆர்வம் காட்டி அதில் அல்ஹம்துலில்லாஹ் ஈடுபட்டு வருகின்றோமோ அதே மாதிரி இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள், இஸ்லாமிய பண்பாடுகளும் எங்களுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லி தரப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நடை உடை பாவனைகளை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக. மீண்டும் அவர்கள் அமைதியான சூழல்ல வாழணும் யா அல்லாஹ், சுதந்திரமாக வாழணும் யா அல்லாஹ், அவர்களுடைய சொந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழணும் யா அல்லாஹ், அதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.